வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன் வஸ்லாத் வஸ்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணியைப் போல காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், நல்ல சுகம், பலன், ஜீவன், நல்ல நித்திரை, சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் வழங்கி என் ரப்பு அல்லாவிற்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என்னை படைத்த ஏக இறைவனாகிய அல்லாவின் மிகப்பெரிய கருணையாக இருக்கிறது. நான் என்றைக்கு அழிந்து மண்ணோடு மண்ணாய் மக்கி போயிருக்க வேண்டியவன். என்னை இந்த உளையான சேற்றினிருந்து என்னை மீட்டெடுத்து நிலையான வாழ்வுக்கான ரட்சிப்பை எனக்கு கொடுத்த என் ரப்புக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் என்பதை என் கனவில் கூட நான் நினைத்து பார்த்ததில்லை. நான் முஸ்லீமாக வாழ்வேன், என்னுடைய மரணம் ஒரு முஸ்லீமாக இருக்கும் என்பதை நினைத்தது பார்த்ததும் இல்லை. திடீரென்று அல்லாஹ் அழைத்தான், விளங்காத அந்த பைபிளை விளங்க வைத்தான். கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலே சத்தியத்தை எடுத்துரைக்க என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான். நான் பேசுகின்ற அந்த பேச்சுக்கள் அநேக கிறிஸ்தவர்களுக்கு போய் சேர்கிறது. சிலர் என்னை கான்டாக்ட் செய்து கோபமாக பேசுகிறார்கள், தன்மையாக பேசுகிறார்கள், விளக்கம் கேட்கிறார்கள். அதிகமாய் போய் சேர்கிறது. தாயிக்களும் உங்களுடைய பேச்சை வைத்து நாங்கள் தாவா செய்யும் போது மிகவும் எளிதாக இருக்கிறது. கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஒருவருக்கு தாவா செய்யும் போது உங்களுடைய வீடியோவை நான் போட்டு காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அதன்படி நான் கொஞ்சம் இந்த பைபிள் ரீதியாகவே சில விஷயங்களை எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, ஏசாயா 43:10, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படியாக. பனி இஸ்ரேல் மக்கள் அல்லாதான் தேவனாகிய கர்த்தர் யெகோவா என்பதை அவர்கள் உணர வேண்டும். இஸ்ரவேலை மக்களை சார்ந்தவர்களும் இன்று கிறிஸ்தவர்கள் என்ற போர்வைக்குள் இருக்கிறவர்களும் தேவனாகிய கர்த்தராகிய யெகோவா தான் அல்லாஹ் என்பதை அவர்கள் உணர வேண்டும். இஸ்லாமியர்கள் அல்லாஹ் அவர்கள் கூறுகின்ற தேவன் என்பதை இவர்கள் உணர வேண்டும். அது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏன்னால் ஆரம்ப காலம் முதல் அவர் கொண்டு வந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் எடுத்துரைத்த காரியம் இதுதான். நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ். நானே கர்த்தர். நீங்கள் இஸ்ரவேல் மக்களின் தேவன்தான் உங்களுக்கும் தேவனாய் இருக்கிறார் என்பதை இஸ்லாமியர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பனி இஸ்ரேல் மக்களும் அவர்களை சார்ந்து இருக்கின்ற கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமியர்களின் தேவன் தான் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து என்னை விசுவாசிக்கணும். இதுதான் சாட்சி. நான் சாட்சியாக இருக்கிறேன். நான் யெகோவாவின் சாட்சியாக இன்றைக்கு முழுக்க முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். யெகோவாவின் என்ன தொழுகையை கற்றுக் கொடுத்தாரோ, அவரை வணங்கும்படியான தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, அதே யெகோவாவின் தேவன் முன்பாக, அதே அல்லாவின் முன்பாக நான் தொழுது கொண்டிருக்கின்றேன். அதே நியாய பிரமாணங்களை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றேன். அதே உடன்படிக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் யெகோவாவின் சாட்சியாக இருக்கின்றேன். என்னை போன்ற முஸ்லிம் சகோதரர்களும் யெகோவாவின் சாட்சியாக இருக்கிறார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் தெரிந்து கொண்ட என் தாசன் எனக்கு சாட்சியாக இருப்பார், அவர் சாட்சியாக இருந்தார். அதே போல இயேசுவுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள், எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இன்று கிறிஸ்தவம் ஒருபோதும் இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கின்றேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எந்த உடன்படிக்கையை எடுத்து வைத்து விட்டு சென்றாரோ அந்த உடன்படிக்கையாக குர்ஆன் என்னிடத்தில் இப்பொழுது இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நான் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு கிறிஸ்தவம் இயேசுவுக்கு முரண்பாடாக, இயேசுக்கு எதிராக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இயேசு 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த கிறிஸ்தவம் இயேசுவுக்கு எதிரான சாட்சியாக இருக்கிறது. எப்படி என்றால், இயேசு அநேக இடங்களில் தன்னை மனுஷகுமாரன் 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 என்று வெளிப்படுத்துகின்றார். இவர்கள் ஏனென்றால் தகப்பன் இல்லாமல் நாம் பிறந்து விட்ட காரணத்தினால், கண்ணியின் வயிற்றிலே நான் உருவான காரணத்தினால் இவர்கள் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி
தன்னை ஒரு தேவனுடைய குமாரன் என்று சொல்லிவிடப் போகிறார்கள் என்ற காரணத்தினால் இவர்கள் இறைவனுடைய அற்புதத்தினால் கர்த்தர் தாவீதர் சொல்கிறார், கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படியாக செய்தது. பெண்மான்கள் கூட அவர் சத்தம் போட்டாரா குட்டி போட்டுருமா. அப்போ கர்த்தருடைய மகிமை இது. கர்த்தரால் எல்லாம் முடியும், தேவனால் எல்லாம் கூடும் என்று நினைக்காமல் தேவனுக்கும் இதோ கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலத்தில் உண்டாக்கி ஒரு கன்னிக்கும் ஒரு இணைப்பை உண்டாக்கி நம்மை ஒரு தேவகுமாரன் என்று சொல்லிவிடப் போகிறார்கள் என்ற எச்சரிக்கை நிமித்தமாக தன்னை மனுஷகுமாரன் நான் தேவகுமாரன் அல்ல, நான் சாதாரண மனிதனிடத்தில் பிறப்பிக்கப்பட்ட உற்பவிக்கப்பட்ட ஒரு குமாரன், நான் மனுஷகுமாரன் தான் சொல்கிறார். ஆகவே அதை மீறி விட்டது கிறிஸ்தவம். அதை அந்த மனுஷகுமாரன் என்ற வார்த்தையை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு அவரை தேவகுமாரன் என்று புகழ் பாடிக்கொண்டிருக்கின்றது. அடுத்தது தன்னை கர்த்தர் என்று அவர் ஒருபோதும் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளவே இல்லை. இஸ்ரவேலே கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், தேவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்கிறவன் ஒருபோதும் அதில் பிரவேசிப்பதில்லை. தன்னை கர்த்தர் என்று அவருடைய சுவிசேஷத்தில் எந்த இடத்திலும் அவர் அதை சொல்லவில்லை. மற்றவர்கள் சொல்லியதற்கு கூட அவர் அனுமதிக்கவில்லை. அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவம் அவரை கர்த்தராக்கிவிட்டது. கர்த்தர் என்று சொல்லி அவருக்கு எதிரான சாட்சியாக இருக்கிறது. அதே போல யூத ராஜசிங்கம், அவருக்கு தகப்பன் இல்லாத காரணத்தினால் அவர் எந்த கோத்திரத்தின்படி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய தாயார் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகிய லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். ஒருவேளை அவருக்கு கோத்திரம் ஒன்று அமையும் என்றால் அது தன் தாயினுடைய வம்சத்தின்படி கோத்திரம் அமைந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் ஆலயத்திலே பிரசங்கிக்க முடியும். இயேசு லேவியராக இருந்தபடியினால்தான் அவர் ஆலயத்திலே பிரசங்கம் செய்தார், போதகம் செய்தார், நியாயப்பிரமாண சட்டங்களையும் உடன்படிக்கைகளையும் மக்களுக்கு எடுத்துரைத்தார். அவர் யூதனாக இருந்திருந்தால் அதை செயல்படுத்தியிருக்க முடியாது. ஆகவே பிறவிலேயே லேவியனாக பிறந்த இயேசுவை யூத ராஜசிங்கம் என்று தவறாக இயேசுக்கு எதிரான சாட்சியாய் கிறிஸ்தவம் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. இயேசு தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று அநேக இடங்களில் சொல்கிறார். தன்னுடைய சீஷர்கள் சொல்கிறார்கள், வாங்கள் நாங்கள் எருசலேமுக்கு போவோம், இங்கே செய்கின்ற அந்த அற்புத அடையாளங்களை நீங்கள் எருசலேமிலே செய்யுங்கள் என்று சொல்லும்போது இயேசு சொல்கிறார், ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனம் இல்லை. ஒரு தீர்க்கதரிசியாகி எனக்கு சொந்த ஊரிலே அங்கே எனக்கு கனம் இருக்காது, நாம் வேறு இடத்திற்கு செல்லலாம். அநேக இடங்களில் அவர்கள் உன்னை கொன்றுவிட எத்தனைக்கிறார்கள் ரப்பு போதகரே என்று அவருடைய சீஷர்கள் சொல்லும்போது எருசலேமுக்கு புறம்பே எந்த தீர்க்கதரிசியும் அடிந்து போவதில்லை. அவர் தன்னை ஒரு தீர்க்கதரிசியாக தான் மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்போ இயேசுடைய வார்த்தைகளை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஒரு வார்த்தை கூட இயேசுனுடைய உடன்படிக்கையின்படியோ இயேசுடைய சொல்லின் அதிகாரத்தின்படியோ இவர்கள் செயல்படுத்தவே இல்லை. ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம், இயேசு ஒரு தீர்க்கதரிசி. இவர்கள் இயேசுடைய தீர்க்க தரிசனத்தை கூட பொய்யாக்கி வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், இயேசு இடத்திலே ஒரு சீஷன் இருந்தார், அவர் பெயர் சீமோன் பேதுரு. அவருடைய எதிர்காலத்தை குறித்து இயேசு தீர்க்க தரிசனமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். யோவான் 21:18, நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு இஷ்டமான இடங்களிலே அலைந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாக ஆகும்போது நீ உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உன்னை இஷ்டமான இடத்திற்கு நடத்தி கொண்டு செல்வான். அப்படி என்றால் மிகவும் முதுமை, அவருக்கு முதுமை. அவர் இளம் வயதில் இருக்கும்போது அவரே தன்னுடைய இடுப்புல வேஷ்டியை கட்டிக்கிட்டு அவர் இஷ்டமான இடத்துக்கு போனாரே. நீ முதிர் வயதாயிடுவ, அந்த அளவுக்கு உனக்கு முதிர்ச்சி வயதாயிடும், உன்னை கையை நீ தூக்குனா உனக்கு இடுப்புல வேற ஒருத்தன் கட்டிட்டு உன் கயிறங்களை பிடிச்சு கொண்டு போவான், அந்த சூழ்நிலை தான் இருப்ப அப்படின்னு சொல்லும்பொழுது கிறிஸ்துவ வரலாறு இந்த பேதுருவை 67 வயதிலே பேதுரு சிலுவையிலே தலைகீழாக அடிக்கப்பட்டார்கள் என்று கிறிஸ்தவ வரலாறு சொல்கிறது. கிபி 67ஆம் ஆண்டு பேதுரு என்பவர் சிலுவையிலே தலைகீழாக அடிக்கப்பட்டார். இப்படி ஒரு முதிர் வயதான ஒரு கிழவனை சிலுவையிலே தலைகீழாக அடிப்பார்களாம் 67 வயதில். 67 வயதிலே அவருடைய வரையிலே அவரே கூட துணியை கட்டி கொள்ளலாம். அப்படி ஒன்றும் பெரிய முதிர்ச்சி இல்லை.
அவர் வயதாகி மரிப்பார் என்ற ஒரு விஷயத்தை இயேசு சொல்லிவிட்ட போது அவர் சிலுவையிலே மரித்தார், அடிக்கப்பட்டார் என்று கிறிஸ்தவம் இயேசு தீர்க்க தரிசனத்திற்கு எதிரான ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறது. அதே போல யோவான் என்ற ஒரு சீஷன் இருக்கிறார். அவர் கூடவே இருப்பார், இயேசுவின் கூடவே. அப்போ பேதுரு என்கிறவர் கேட்கிறார், இவனுடைய காரியம் என்ன அப்படி என்று கேட்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் திரும்ப வருமளவும் பைபிளிலே, அக்கார்டிங் டு பைபிள் நான் பேசுகிறேன், இது உண்மை என்று பேசவில்லை, பைபிளில் சொல்லப்பட்டதை உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? அப்போது அவர்கள் சொல்லிக் கொண்டார்களாம் ஒருவரை ஒருவர், இந்த சீஷன் மரிப்பதே இல்லை, இவனுக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப சாவே கிடையாதுன்னு சொன்ன ஒரு சீஷனை அத்தோட சாப்டர் முடிச்சிட்டு இருக்கணும். இவங்க அவர் இயற்கை மரணம் எழுதினார் அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய தீர்க்க தரிசனத்திற்கு புறம்பாய் இருக்கிறது. என்னிடத்தில் இந்த வீடியோவை பார்த்து நான் கிறிஸ்தவர்களை இழிவுபடுத்துகிறேன் அப்படி என்று சிலர் என் மீது குற்றம் சாட்டுகின்றார்கள். நிச்சயமாக நான் இழிவுபடுத்தவில்லை. இதை கேட்கிறேன், விமர்சிக்கிறேன். ஆகவே இது இழிவுபடுத்துவதாக ஆகிவிடாது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மத்தேயு 7:6 அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடாதீங்கன்னு சொல்றார். அப்ப அவர் இழிவுபடுத்துகிறாரா? வேற்று மதத்தினரை, வேற்று மனிதனரை நாய் என்று சொல்கிறாரா? உங்கள் முத்துக்களை பண்டிகள் முன்பாக போடாதீர்கள், அவைகள் அதை காலால் மிதித்து உங்களை பீறி போடும். அப்போ அவர் வேற்று மதத்தினரை இழிவுபடுத்தினாரா? பன்றி என்றும் நாய் என்றும் சொல்லி. ஒரு கானானிய ஸ்திரீ அவள் தன்னுடைய மகளுக்கு சுகம் வேண்டி அவளை வேண்டி கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர் சொல்கிறார், வேறு புறஜாதியான ஸ்திரீயாக அப்படியானால் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்கிறார். ஏன் அப்படி என்றால், இறைவன் மீது கொண்ட ஒரு வைராக்கியம். இறைவனுடைய சட்ட திட்டங்கள் கண்ணுக்கு எதிராக இவ்வளவு இலகுவாகவும் லேசாகவும் இருக்கிறது. அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அந்த ஒரு மார்க்கத்திற்குள்ளே உங்களுக்கு வருவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. அப்போ அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவர் சொல்லுகின்ற காரியங்கள் தான். ஆகவே நானும் இதை தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்? உங்களுடைய செயல்கள் மிக கண்மூடித்தனமாக இருக்கிறது. உங்களுடைய செயல்கள் மிக மூடத்தனமாக இருக்கிறது. மற்ற விக்கிரக ஆராதனைக்காரர்களை கூட நம்பி விடலாம். அவர்கள் மனிதனை கடவுளாக்கினார்கள், அது அறியாமை. மனிதனை கடவுளாக்கியது அறியாமை. ஆனால் கிறிஸ்தவம் கடவுளை மனிதனாக்கியது. இது முட்டாள்தனம் அல்லவா? இதை கேட்டால் இழிவுபடுத்துவது அல்ல, விமர்சிப்பது. என்ன விமர்சிக்கிறேன், அவ்வளவுதான். உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுகிறேன். ஒரு சிலுவையின் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். சிலுவை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புனித சின்னமாக விளங்குகிறது. சிலுவை என்றாலே மிகவும் புனித சின்னமாக விளங்குகிறது. அந்த சிலுவையை என்ன செய்கிறார்கள்? ஆலயத்திலும் வைக்கிறது அந்த சிலுவை. அதே சிலுவையை கல்லறைகளில் சுடுகாட்டிலும் வைத்து அடிக்கிறார்கள். உண்மையாகவே சிலுவையின் மீது உனக்கு அது ஒரு புனிதமானது, அது ஒரு புனிதத்தன்மை வாய்ந்தது என்று நீ நினைத்திருந்தால், அந்த மலஜலம் கழிக்கக்கூடிய அந்த கல்லறை வாசல்களிலே, கல்லறை இடத்திலே அந்த சிலுவையை நட்டு வைக்கிறாய். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கல்லறையை பற்றிய ஒரு இழிவான ஒரு வசனத்தை உங்கள் இடத்திலே பகிர்ந்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? அது வெளியிலே வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கும், உள்ளே மனிதனுடைய எலும்புகளினாலும் அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு கல்லறையை அசுத்தம் நிறைந்த இடம் என்று சொல்லி இருக்கும் போது, இயேசுவே 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 என்று சொல்லும் என் கிறிஸ்தவ ஜனமே, அவருடைய புனித சின்னமாக நினைக்கின்ற சிலுவையை நீர் அந்த அசுத்தத்திலே அடிக்கலாமா? அது எந்த இடத்திலே ஆரம்பித்ததோ அந்த இடத்தில் தான் வந்திருக்கிறது. அது கரெக்ட் தான். அது நீங்கள் கல்லறையிலே அடிப்பது நியாயம்தான். ஏனென்றால் அது தோன்றிய இடம் கொல்கத்தா மலை எனப்பட்ட கல்லறை. அது மலை. அது அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் மலஜலம் கழிக்கின்ற இடங்கள். அந்த இடத்தில் தான் அவர்கள் கல்லர்களை தூக்கிலிட்டார்கள் சிலுவையை வைத்து. அதே போலதான் இங்கும் அந்த சிலுவை அந்த கல்லறைக்கு வந்திருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கும் போது என்ன சொல்றான்? சைத்தான் வரான், எனக்கு சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் என்னை பணிந்து கொண்டால் உன்னை இந்த ராஜ்யத்துக்கு அதிபதியாக்குவேன்.
அப்படின்னு சொல்லி தேவாலயத்தின் உட்பறிக்கையின் மேல் அவர் கொண்டு போய் நிறுத்துறான். அப்போ இயேசு சொல்றாரு, என்னை தேவாலயத்தின் உட்பறிக்கையின் மேல நீ நிறுத்தாதே, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நீர் ஆராதனை செய்வாயாக என்று எத்தனை புத்தகங்களில் எழுதியிருக்கிறது, எத்தனை தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதைக்கு தான் வந்தேனே தவிர உன்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட அல்ல என்று. அன்று சைத்தான் நிராகரித்த அந்த இயேசுவை உப்பரிக்கையில நிறுத்தின அந்த செயல், சைத்தானை நிராகரித்த இயேசு நிராகரிச்சிட்டார் அந்த சைத்தானுடைய செயலை, அப்பாலப்போ என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதே காரியத்தை இன்று கிறிஸ்தவம் செய்து கொண்டிருக்கிறது, தேவாலயத்தின் மீது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை வைத்துக் கொண்டு. அப்போ அப்பாலே போ சைத்தானே, என்னை தேவாலயத்தின் மீது உப்பரிகையில் நிறுத்துவதற்கு உமக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன இயேசுடைய வார்த்தை மீறப்பட்டு விட்டது. அந்த சிலுவை அங்க மட்டுமா இருக்கிறது? ஒரு ஆங்கில பட நடிகை முத்த காட்சியில் நடிக்கும் போது அவள் கழுத்திலே அந்த சிலுவை தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த சவப்பெட்டி ஒரு மனிதனை அடக்கம் செய்யும் பொழுது அந்த சவப்பெட்டியின் மேலே அந்த சிலுவை சின்னத்தை வரைந்து, இல்லை அதை மாடுலேஷன் செய்து அதை மண்ணிலே போட்டு புதைக்கிறாய். அப்படி என்றால் நீ குழம்பி போயிருக்கின்றாய். உனக்கு தெரியவில்லை மார்க்கம் என்றால் என்ன, கிறிஸ்தவம் என்றால் என்ன, இறைவன் என்றால் யார், வேதம் என்றால் என்ன என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தி கொண்டு இருக்கின்றாய். வேதனைக்காக சில விஷயங்களை நான் சொல்கிறேன். பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது என்று மரித்தவனை அடக்கம் செய்கிறாய். ஒருவன் மரித்து விட்டான் என்றால் ரெவரண்ட் வருகிறார், அவனை பார்க்கிறார், பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. அப்போ அந்த பரிசுத்தவான் இயேசுவின் மடியிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றார், என் கண்களால் காண்கின்றேன், ஆபிரகாமின் மடியிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிவிட்டார். திட்டவட்டமாக நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டாயிற்று. என்ன நியாய தீர்ப்பு? இவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் என்று. அப்பொழுது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சாவும்போதே சொர்க்கத்தில் இருப்பான் என்றால் எதற்கு இயேசு மீண்டும் வர வேண்டும்? எதற்கு இவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும்? நியாய தீர்ப்பை தான் உங்கள் பாதிகளே கொடுத்து விடுகிறார்கள் அல்லவா? நியாய தீர்ப்பு உங்கள் பாதிகளே கொடுத்து உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுகிறார்கள். அங்கே பரலோகத்தில் பில்டிங் கட்டுவதற்கு டொனேஷனும் வாங்கி விடுகிறார்கள். அங்கே பில்டிங் ஃபண்ட் என்று டியூஷன் ஃபீஸும் வாங்கி விட்டுகிறார்கள். உங்களுடைய பாதிரிகள் ஸ்பெஷல் ஃபீஸுங்க வாங்கிடுறாங்க. இயேசு கூட நெருக்கமாக இருக்கணும்னு நீ நினைச்சனா அதுக்கும் தனியாக கட்டணம் போட்டு வாங்கிடுறாங்க. இது செமஸ்டர் ஃபீஸ் இல்லை, மந்த்லி ஃபீஸ் இல்லை, லைஃப் டைம் ஃபீஸை வாங்கிட்டு உனக்கு பரலோகத்துக்கு சீட்டை கொடுத்து உன்னை அனுப்பிச்சிட்ட பிறகு ஏசு ஏன்பா? எதுக்கு ஏசு உங்களுக்கு? பாதிரி தான் சீட்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டார. ஏசு அவங்க உட்காந்து ஃபீஸ் கூட கலெக்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே எல்லாத்தையும் ஃபீஸே இங்கே எல்லாத்தையும் இவன் வாங்கிட்டான். என்ன இயேசுக்கு வேலை இருக்காங்க? இதை கேட்டால் நான் இழிவுபடுத்துகிறேன் என்பது அர்த்தமாகுமா? அப்போ பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நியாய தீர்ப்பு தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. பாதிரிகளின் நியாய தீர்ப்பே மேலானது, முதன்மையானது. அதை வைத்துக் கொண்டே நீங்கள் பரலோகத்திற்கு சென்று விடலாமே. எதற்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கின்றீர்கள்? ஒரு விஷயம் போனீங்கன்னா, இந்த கிறிஸ்டியன் நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு பிரஸ்ஸுக்காரனே போட்டுருவான். ஒரு முறை ஒரு மேரேஜுக்காக அந்த வசனத்தை மறந்துட்டேன் நான். சரி பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு ப்ரெஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறேன். என்ன சார் வேணும்னா, கல்யாண பத்திரிக்கை படிக்கணும்ப்பா, நானே வசனம் இருக்குது சார், எடுத்து போட்டு அடிச்சிடறேன்ட்டு என்ன சொல்கிறேன்? நான் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவர் விலை முத்துக்களை பார்க்கிலும் மேலானது அப்படின்ற ஒரு வசனத்தை எடுத்து அடிச்சு போட்டான் அவனே. அதே மாதிரி காரியன் போனால் செத்த நோட்டீஸுக்கு போனால் பரிசுத்தவான்களின் மரணம், குழந்தைகளுக்கு பேர் வைக்க போனால் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவனே வச்சுக்கிறான் லைன்லாம் நோட்டீஸுங்களுக்கு வசனத்தை போட்டு அடிச்சு கொடுத்துருவான். நீ போவே வேணாம், ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போதும், மேலே வந்துடுது. அப்போ இதை தெரியாமல் முட்டாள்தனமாக உளறிக்கொண்டு அதையே கைப்பிரதிகளிலே வைத்து நீ உளறுவது இல்லாமல் உன்னுடைய உளறலை வேறொருவன் நீ அனுமதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதை வேற பிட் நோட்டீஸ் அடித்து ரோடாக கொடுத்து கொண்டு நான் உளறுகிறேன், என்னுடைய உளறலை நீயும் ஏற்றுக்கொண்டு என்னுடைய உளறலுக்குள் நீ வந்துவிடு என்று கூறுவது அநியாயம் அல்லவா? அதை குறித்து அந்த பிட் நோட்டீஸை குறித்தேன். ஒரு நாள் ஒரு பிட் நோட்டீஸ் ஒருத்தர் கொடுத்தார். நான் நின்று அவரிடத்தில் நான் கேள்வி கேட்டேன், பா இது மாதிரி இருக்கிறதே என்ன விஷயம் என்று. நீங்க சாயந்திரமா எங்க பாஸ்ட் கிட்ட வாங்க அப்படின்ற.
பாஸ்டர் கிட்ட வாங்கன்றதுக்கு நீ ஏன்பா கொடுத்துட்டு இருக்கிற? உங்ககிட்ட இருந்து ஒரு செய்தி வருதுன்னா அதுக்கு விளக்கத்தை நீ கொடுக்க வேண்டும் அல்லவா? நீ பாஸ்டர் கிட்ட வாங்கன்னு சொன்னா இதே தான் பாஸ்டர் கிட்ட போயிட்டு நீ வீணாய் கொண்டிருக்கின்றாய். என்ன அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன? இயேசுவின் ரத்தம் பாவங்களை கழுவும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு கடைசி நாள், அந்த பைபிள் அக்கார்டிங் டு பைபிள் அவர் சிலுவையில் அறையப்படுகின்ற கடைசி நாள்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதோ பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்பட போகிற என்னுடைய உடன்படிக்கைக்குரிய ரத்தம். பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்படக்கூடிய புதிய உடன்படிக்கைக்குரிய ஒரு ரத்தம், என்னுடைய ரத்தம் என்றார். என்னுடைய அர்த்தம் என்ன? ஒரு புதிய உடன்படிக்கையை இயேசு கொண்டு வருகிறார். அந்த புதிய உடன்படிக்கைக்காக அவர் ரத்தம் சிந்த தயாராக இருக்கிறார். அவர் தன்னுடைய உடலையும் இழக்க தியாகத்தை செய்ய தயாராக இருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கும் பொழுது அவருக்கு வரும் ஆபத்துகளை பற்றி அவர் கவலைப்படாமல், ஒருவேளை மரணம் வந்தாலும் சரி, ரத்தம் சிந்தினாலும் சரி, எனக்கு கவலை இல்லை, இந்த உடன்படிக்கையை நான் சேர்த்தாக வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அந்த உடன்படிக்கை என்னவென்று தான் நீ சிந்திக்க வேண்டுமே தவிர அந்த ரத்தம் உடன்படிக்கையாக எப்படி ஆகும்? ஒரு அப்பா சொல்றாரு, நான் லேத்துல வேலை செய்யறேன்டா, கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி உயிரை விட்டு நான் இந்த வீட்டை கட்டினேன்னா வீட்டை தான் நம்ம பார்க்கணும். அப்பாவுடைய உழைப்பு ரத்தம் அது அங்க ஒழின்னு கிடக்கும் வீட்டில். அப்பா வீட்டை தான் பார்க்கணும். அப்போ இயேசு ரத்தத்தை சிந்தி சிலுவையில் அடிபட்டு ஒரு தன்னை தியாகம் செய்து ஒரு உடன்படிக்கை கொடுத்து, அந்த உடன்படிக்கை என்னையா அதை சொல்லு முதல்ல. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை கொடுத்தார்? அதை பார். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகின்ற வேறே ஜனத்திற்கு மாற்றப்படுகிறது. நீ சரியில்லை, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த டீல். அவருடைய காரியங்களை இறைவனுடைய மார்க்கத்திற்குரிய தகுதியை உள்ளவர்கள் நீங்கள் அல்ல. உங்களுடைய மார்க்கம் உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு வேறொரு சமுதாயத்திற்கு மாற்றப்பட போகிறது. ஒரு புதிய உடன்படிக்கை. அந்த பழைய உடன்படிக்கை அல்ல. கர்த்தர் சொல்கிறார், நான் அந்நாளிலே எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணி அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை அல்ல. எரேமியா 31ஆம் அதிகாரம். அந்த உடன்படிக்கை இல்லை. ஏன்னா அவர்களுக்கு நான் நாயகராக இருந்தும் நான் தலைவனாக இருந்தும் அந்த உடன்படிக்கைக்குரிய அவர்கள் அவமாக்கி போட்டு விட்டார்கள். என்னுடைய உடன்படிக்கை இது அந்த உடன்படிக்கை இல்லை, இது புது உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, என்னை குறித்து மனம் தெளித்து போனாய். யாக்கோபே என்பது தனிப்பட்ட மனிதன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம், அது ஒரு சமுதாயத்தின் பெயர். இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு ஒரு பெயர் யாக்கோபு வம்சம் என்பது. ஆக நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, என்னை குறித்து மனம் தெளித்து போன காரணத்தினால் உன்னுடைய மார்க்கத்தை எடுத்து நான் வேறொரு சமுதாயத்திற்கு கொடுக்கிறேன். இது காலங்காலமாக அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டு வந்தது. மோசேவே சொல்லிவிட்டார், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் சகோதர நடுவில் இருந்து எழும்ப பண்ணி அவர் வாயில் நான் அருளும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை கடைசி நாளில் நான் விசாரிப்பேன் என்று மோசே மூலமாக சொல்லப்பட்டு வந்த தீர்க்க தரிசனம் அநேக தீர்க்கதரிசி மூலமாக வழி வழியாக சொல்லப்பட்டு வருகிறது. இதைதான் கேட்கிறார்கள் இஸ்ரவேல் மக்கள் கேட்கிறார்கள். அப்படி என்றால் இந்த தேவனுடைய ராஜ்யம் எங்களிடத்திலிருந்து நீக்கப்படுகின்ற அந்த காலம் என்ன? சொல்லுங்கள், அதற்குண்டான அடையாளம் என்ன? தேவனுடைய ராஜ்யமாகிய தேவனுடைய மார்க்கம் எங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அது வேறு சமுதாயத்திற்கு கொண்டு செல்லப்பட போகின்ற காலமும் அடையாளமும் என்ன? அதுக்கு தான் சொல்றாரு, கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு எந்த நாள்ல எந்த காலத்துல ஒரு கன்னிகை ஒரு கர்ப்பவதியாகி குமாரனை பெறுகிறாளோ அந்த காலத்துல உங்க முற்றுப்புள்ளி முடிஞ்சு போச்சு. உங்கள்கிட்ட அந்த ஆசாரியத்துவம் இல்லை, தேவனுடைய ராஜ்யம் கிடையாது, அதோட முடிஞ்சு போச்சு. அதுதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு, சொல்றாரு, நான் இரத்தத்தினால் என்னுடைய புதிய உடன்படிக்கை, பாவம் மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ போர்களில் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நாம் பாவ மன்னிப்பு பெறுகிறோம். போரிலே சிந்திய நபிகள் நாயகத்தினுடைய ரத்தத்தினால் நாம் பாவ மன்னிப்பு பெறவில்லை. அவர்கள் எதற்காக ரத்தம் சிந்தினார்கள்? இறைவனால் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையாகிய அந்த இறை வேதத்தை காக்கும்படிக்கும் அந்த இறை வேதத்தை மக்களிடத்திலே கொண்டு சேரும்படிக்கும் ரத்தம் சிந்தினார்கள். அப்போ நம்மை பாவ மன்னிப்புக்கு உண்டாகபடி செய்யப்பட போவது குர்ஆன், அந்த உடன்படிக்கை. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்ம கொடுத்த உடன்படிக்கை என்ன? இதோ நான் போவேனாகில்
சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் பாவத்தை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து பாவ மன்னிப்புனா என்ன தெரியல. இனிமே எப்படி பாவ மன்னிப்பு கிடைக்கும்? ஒரு பர்சன் வராரு, வேறொரு தேற்றவாளன் வருகிறார். அவர் மீதியை அப்புறமா சொல்லுவாரு. அதை குறித்து நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள், எங்கேயும் போவாதீங்க. அந்த தேவனுடைய சித்தம் நிறைவேறும் வரை, அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் வரை எருசலேமிலே தரித்திருங்கள், வேற எங்கேயும் போவாதீங்க. இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டு போனார். அப்போ அந்த விஷயத்தை தான் சொல்றாரு. ஆபிரகாம் இந்த நாளைக்கான ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஒரு விஷயத்தை சொல்றாரு யோவான் என்ற அதிகாரத்துல, இந்த நாளைக்கான ஆபிரகாம் ஆசையாய் இருந்தான். ஆபிரகாம் செத்து போயிட்டார். ஆபிரகாம் செத்து போயிட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆபிரகாம் இந்த நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்படி என்றால் ஆபிரகாம் பரலோகத்தில் இருக்கிறார் என்றதை நிழலோட்டமாய் சொல்கிறார் இயேசு. இந்த நாள் எந்த நாள்? தன்னுடைய அருமை மகனாகிய, தன் செல்ல பிள்ளையாகிய, தன்னுடைய ஏக சுதனாகி இருந்த இஸ்மவேல், முதல் கால இஸ்மவேல் சமுதாயத்திற்கு இந்த ஆசாரியத்துவம் மாற்றப்பட போகின்ற அந்த நாள் காண ஆசையா. அதான் அர்த்தம். போட்டு குழப்பிக்கிட்டுலாம் ரொம்ப தெளிவா இருக்கு. நான் என்ன போய் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்தேன், உங்களை மாதிரி 5 வருஷம் 7 வருஷம் எல்லாம். இஸ்லாமுக்கு வந்தேன், பைபிள் புரிஞ்சுது எனக்கு. ஒருத்தன் இஸ்லாமுக்கு நீ வராம பைபிள் புரியாது. அங்கங்க தொங்கிக்கின்னு இருக்கும். இந்த கிறிஸ்துமஸுக்கு தோரணம் கட்டி தொங்க விடுறாங்க பாரு, அது மாதிரி தான் தொங்கிக்கிட்டு இருக்கு வசனங்கள் பைபிள்ல. அங்க எடுத்து போயிட்டு அந்த குரானை வைக்கும்போது தான் அப்படியே அங்கங்க இந்த நீரோடையில இருந்து தண்ணி வந்து அதுல இருந்து சேருது. குரானை கொண்டு வந்து பைபிளிலே வைக்கும் போதுதான் பைபிளுக்கு விளக்கம் கிடைக்கும். நீங்கள் தவறாக பைபிளை பார்த்து குரான் காப்பிடிக்கப்பட்டது என்று சொன்னீர்கள் என்றால் அது உங்களை நீங்களே முட்டாளாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். யானை கொடுத்தால் தலையில தானாக மண்ணள்ளி கொள்ளும். ஆமா, குரான் பைபிளை பார்த்து காப்பிடிக்கப்பட்டது அல்ல. குரானை கொண்டு பைபிளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் எப்படி என்ன நிலையில் இருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறதா? குரான் சொல்லுகிறது. அவருடைய தகப்பனார், அவருடைய வம்சம் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தார்கள். விக்கிரகத்தை செய்து அவர்கள் விற்பனை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று பைபிளா சொல்லுகிறது. சுலைமானுடைய ஷேபா நாட்டு இளவரசி எப்படி ரட்சிக்கப்பட்டார் என்று பைபிள் சொல்லுகிறதா? குரான் சொல்லுகிறது. நூஹு நபியினுடைய மகனும் மனைவியும் அந்த கப்பலிலே ஏறவில்லை என்று பைபிள் சொல்லுகிறதா? குரான் சொல்லுகிறது. எத்தனை பைபிளிலே இல்லாத விஷயங்கள் குரான் தெளிவாக விளக்குகிறது. ஒரு சரித்திர புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு இது எங்களுடைய இறைவேதம், இதை பார்த்து குரான் காப்பியடிக்கப்பட்டது என்று எவ்வளவு காலத்தில் சொல்லிக் கொண்டிருப்பாய் என் அருமை ஜனமே. ஆபிரகாம் இந்த நாளைக்கான ஆசையா இருந்தான். எந்த நாளைக்கான ஆசையா இருந்தான்? அந்த பனி இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட அந்த கொஞ்ச காலத்திலேயே காளை கன்று வடிவமைத்து கும்பிட ஆரம்பித்தார்கள். அவள் சைத்தான் அவளை விட்டு போகவில்லை. அது வேதனைக்குரிய விஷயம். ஏனென்றால் ஓரிரை கொள்கையிலே லாயலாக இல்லல்லா என்று உச்சரித்த உதடுகளை கொண்ட ஆபிரகாமுக்கு அந்த மார்க்கம் மீண்டும் உயிர் பெறுமா? மக்களிடத்திலே லாயலாக இல்லல்லா என்ற வார்த்தைகள் ஒளி பெறுமா என்ற ஏக்கத்தில் இருந்த ஆபிரகாமுக்கு அந்த நாளைக்கான ஆசையா இருந்தான். என்றைக்கு அந்த பனி இஸ்ரேல் மக்களிடத்திலிருந்து ஆசாரியத்துவம் நீக்கப்பட்டு இஸ்மவேல் சமுதாயத்திற்கு அது வழங்கப்படும் என்ற நாளைக்கான ஆசையா இருந்தான். அது எப்போ வந்தது? ஒரு அடையாளம் என்ன? இதோ கன்னிகை ஒரு கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். அந்த கன்னிகை கர்ப்பவதியை குமாரனை பெற்று அந்த குமாரன் மூலமாக ஒரு உடன்படிக்கை கிடைக்கிறது. அந்த உடன்படிக்கை தான் புதிய உடன்படிக்கை. இது என் ரத்தத்தினாலான உடன்படிக்கை. இது ரத்தம். நான் இதன் ஒருவேளை அவருக்கு மரணம், எந்த தீர்க்கதரிசிக்கும் அவருடைய மரணத்தை குறித்து முன்னறிவிப்பு கிடையாது, யாருக்கும் தெரியாது. ஒருவேளை பயந்திருக்கலாம், ஈசா நபி பயந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு சொல்கிறோமே இந்த காட்டு மிராண்டிகள் இடத்துல, இந்த கொலைகார பாவிகள் இடத்துல, இந்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்கின்ற அநியாயக்காரர்களிடத்துல உங்களுடைய மார்க்கம் இஸ்மவேல் சமுதாயத்திற்கு கடந்து போகிறது என்ற செய்தி நாம் கொண்டு செல்கின்றோமே, நம்மை கொண்டு விடுவார்கள் என்ற பயம் இருந்திருக்கலாம். அதற்காகத்தான் அவர் வேண்டுகிறார் இறைவனை நோக்கி, யா அல்லாஹ், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, நான் மரிக்க விரும்பவில்லை, நீ உம்முடைய சித்தம் அதுவாக இருந்தால் என்னை ஏற்றெடுத்துக்கொள். குரான் சொல்லுகிறது, அவர்கள் அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, அவர்கள் கொல்லவும் இல்லை,
அல்லாஹ் தன்னிலையில் உயர்த்தி கொண்டான். எப்படி ஒரு ஏனோக்கை போல, எலியாவை போல இயேசு கிறிஸ்துவும் அல்லாஹ்வினால் உயர்த்தப்பட்டார். கேவலமான மரணத்திலே, அந்த மலம் ஜலம் கழிக்கின்ற ஒரு இடத்திலே தேவகுமாரனை அடிப்பதற்கு அவர் அனுமதித்திருக்க மாட்டார். உங்களுடைய கணக்கின்படி ஒரு பெரிய தீர்க்கதரிசியை அங்கே கொலை செய்வதற்கு அனுமதித்திருக்க மாட்டார். இறைவன் அவரை மகிமைப்படுத்தி விட்டார், மேன்மைப்படுத்தி விட்டார், தன் அளவில் உயர்த்தி கொண்டு விட்டார். ஆக இதை நான் பின்பற்றுகின்றேன், இன்றைக்கும் நான் நம்புகின்றேன். இயேசுவின் சாட்சியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த இப்ராஹிம் மார்க்கத்தை நான் இஸ்லாமை அடைந்து முதலாக குரானை எடுத்து படிக்கும் போது எனக்கு எதிரே பட்ட வசனம் என்னவென்றால், அல்-பக்ரா 1:135, 2:135, நீங்கள் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ ஆகிவிடுங்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறல்ல, உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுவீராக. அவர் இணை கற்பித்தவரில் ஒருவர் அல்ல. இப்ராஹிமை தவிர இணை கற்பித்தவர் அங்க கிடையாது. அந்த சமுதாயத்தில் இணை யாரும் எல்லாம் கற்பித்துட்டு இருந்தான். அவர் மட்டும்தான் இணை கற்பிக்காதவராக இருந்தார். கிட்டத்தட்ட 1650 ஆண்டுகள் அந்த இஸ்ரேல் மக்களிடத்தில் அந்த தேவனுடைய ராஜ்யம் இருந்தபோது அவர் இணை கற்பிக்கிறவர்களாகவே இருந்தார்கள், இணை கற்பிக்கிறவர்களாக இருந்தார்கள். அவர்களிடம் அதான் அந்த இவர் ஏக்கம் ஆபிரகாம் இந்த நாளை, எந்த நாளை, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று வீர முழக்கம் இடக்கூடிய அந்த நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்க சாப்டர் க்ளோஸ். இட் வில் பி கண்டினியூ டு இஸ்மவேல் சொசைட்டி, தி சொசைட்டி ஆஃப் இஸ்மவேல். போது, அங்க போது. இனிமே உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொள்ளுங்க. இந்த ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. எந்த கல்லே அடிமையின் பிள்ளை, அவன் வேலைக்காரியின் பிள்ளை என்று எந்த சமுதாயத்தை நீங்கள் ஓரம் வைத்தீர்களோ, அந்த ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த கல் இன்றைக்கு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போவேனாகில் வேறொரு தேற்றவாளனை அனுப்புகிறேன், அவர் என்றென்றைக்கும் உங்களுடன் இருக்கும்படியாக சத்தியாவியாக வேறொரு தேற்றவாளன். என்றென்றைக்கும் இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இயேசு அந்த பைபிளிலே சொன்ன, நான் போவேனாகில் வேறொரு தேற்றவனை அனுப்புகிறேன், அவர் என்றென்றைக்கும் உங்களுடன் இருக்கும்படி என்றென்றைக்கு இருக்கிறார். தண்ணி குடிச்சா அவர் தான் இப்படி தான் கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்றோம். சாப்பிடும்போது நபிகள் இப்படி கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்றோம். உடைகள் பேசும்போது நான் எவ்வளவோ என்னுடைய விஷயங்களை மாறிவிட்டேன். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து சென்று அவர் என்றென்றைக்கும் நம்மளோடு இருக்கிறார். அந்த வசனம் எந்த அளவாய் இங்கே உண்மைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இயேசு 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 என்று சொல்லும் கிறிஸ்தவம் என்றென்றைக்கும் இயேசு உங்களுடன் இருக்கும்படியாக என்ன சுன்னத்தை ஃபாலோ செய்கிறீர்கள், அவருடைய காரியங்களை என்ன பின்பற்றுகிறீர்கள்? இல்லை. அப்ப என்றென்றைக்கும் உங்களுடன் இருக்கும்படியாக ஒரு சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் என்றால் அது இஸ்மவேல் சமுதாயத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அந்த சத்திய ஆவி என்றென்றைக்கும் தேற்றவாளன் என்றென்றைக்கும் எங்களோடு இருக்கிறார். அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றிக் கொண்டு அவருடைய காரியங்களை நாங்கள் முன்வைத்துக் கொண்டு சொர்க்கத்திற்கு நாங்கள் நடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். புதிய உடன்படிக்கை என்ன? உன்மேல் நான் அருளிய என் ஆவியும் சொல்றாரு. உன்மேல் நான் அருளிய என் ஆவியும் உன் வாயில் நான் அருளிய என் வார்த்தைகளும் இனி முதற்கொண்டு உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் உன் சந்ததியின் சந்ததியை விட்டும் நீங்குவதில்லை என்று சொல்லுகிறேன். இது எனக்கும் அவர்களோடு இருக்கின்ற ஒரு உடன்படிக்கை. இன்றைக்கு எந்த பைபிள் சந்ததியாக மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள்? பரிசுத்த ஆவியாகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஈரா குகையிலே இறங்கினார். இதோ என் தாசன், அவர் மீது நான் ஆவியை அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை தெரிவிப்பார். அந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி அவர் வாயிலே அருள, உன் வாயில் என் நான் அருளிய வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துக்கு வாயில் அருளிந்தா சாட்சி இருக்கா? பைபிள் அத்தனை பக்கம் இருக்க, இவ்வளோ தடியா வச்சிருக்கிறிய பைபிளுக்கு இயேசுவுக்கு கர்த்தர் வாயில வார்த்தைகள் அருளன்னு இருக்கா? அப்ப இது யாருக்கு சொல்லப்பட்டது? இங்க இருக்கு, சாட்சி இருக்கு. இப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாயிலே அருளப்பட்டது. அடுத்தது உன்னை விட்டு அவர் விட்டு போகல, அவர் சந்ததி விட்டும் போகல, அவர் சந்ததி விட்டும் இன்னைக்கு எங்களுடைய 7 வயசு பிள்ளைகள் எல்லாம் போய் அந்த குரானை மனனம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு யெகோவாவின் சாட்சியாக இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யெகோவாவின் சாட்சியாக நீ வாழ வேண்டும் என்றால் இஸ்லாம் மார்க்கத்தை தவிர வேறு மார்க்கம் உனக்கு இல்லை என்று கூறிக்கொண்டு இன்று இந்த நேரத்தை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.